சிவகங்கை அருகே கூட்டு முயற்சியால் தண்ணீர் உள்ளிட்ட அடிப்படை பிரச்சினைக்கு கிராம மக்கள் தீர்வு கண்டுள்ளனர். சிவகங்கையை அடுத்த கூட்டுறவுப்பட்டி கிராமத்தில் குடிநீர் வேண்டி பொதுமக்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். இது தொடர்பாக பலமுறை அதிகாரிகளுக்கு புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் தங்கள் பிரச்சினைகளுக்கு தாங்களே தீர்வு காண்பது என முடிவுக்கு வந்தனர். இதனையடுத்து கிராம மக்களே ஒன்று கூடி 6 லட்சம் ரூபாய் வசூல் செய்து புதிய ஆழ்துளை கிணறு அமைத்துள்ளனர். இந்த நிதியிலிருந்து அரசு பள்ளிக்கு சுற்றுச்சுவரும் அவர்கள் எழுப்பியுள்ளனர். சால முறையில் பண்ணிட்டாங்க. பண்ண முன்னாடி அரசு அதிகாரிகள் வந்து அது கேஸ் போட்டாங்க. கேஸ் போட்டு கோர்ட்டில் வந்து ஃபைனை கட்ட சொன்னாங்க. அது ஒரு 8000 9000 ஃபைனை ஊரில் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபைனை கட்டிட்டு வந்தா பாவம். ஃபைனை கட்டி அப்புறம் பார்த்தா எதுக்கு நம்ம இவ்வளோ ஃபைனை கட்டுற காசுலாம் கட்டுறோம், நம்ம ஏதாவது ஒன்று செய்வோமே அப்படின்னு நாங்களே ஒரு கூட்டத்தை போட்டு சரி போரை போடுவோம்னு சொல்லி நான் இங்கே இருக்க எல்லாரும் சேர்ந்து 5000 10,000 சொல்லி ஒரு போரை போட்டோம். இப்போ இதுக்கு பின்னாடி இருக்க அந்த போர் தான் போட்டோம். இந்த போரில் நல்லா தண்ணி இருந்துச்சு. நாங்கள் வந்து ஊரை விட்டு காலி பண்ணுற அளவுக்கு எங்கள் மாடு எல்லாமே வந்து வறட்சியில் இறந்து போச்சு. நாங்களுமே அதிகமான நோயில் பாதிக்கப்பட்டோம். இப்போ எங்களுக்கு தண்ணி வந்ததுனால இப்போ நாங்கள் ரொம்ப வந்து சந்தோஷமா இருக்கோம். இதோட வந்து விட்டுறக்கூடாது. கவர்மெண்ட்லேருந்து எங்களுக்கு எந்த விதமான சப்போர்ட்டுமே பண்ணலை. இனி நாங்களாம் சேர்ந்து இந்த முடிவு எடுத்து நாங்கள் எங்களுக்கானதை நாங்கள் ஏற்படுத்திக்கிட்டோம். கவர்மெண்ட் எங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணாதான் வந்து நாங்கள் இந்த ஊரில் தொடர்ந்து வாழ முடியும்.